நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆருத்ரா தரிசனம், மார்கழி மாதம் திருவாதிரை விரதம், அதோட சிறப்புகள், விரதம் இருக்கும் முறை, பலன்கள், இதை பற்றிலாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆருத்ரா தரிசனம்ன்றது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தர்களுக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்பவர். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவபெருமான மனதார நினச்சி அவரோட அருளை பெறணுங்க. இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய மிக மிக அற்புதமான நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனங்க. சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெறும். அவற்றில் மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம் தாங்க. சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் இந்த திருநாள் தாங்க ஆருத்ரா தரிசன திருநாள். இந்த நல்ல நாளில் பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நாளில் விரதம் இருக்கிறாங்கங்க. இந்த நாளில் பெண்கள் தங்களோட தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். மாங்கல்ய நோன்பு இருக்கணுன்றவங்க நோன்பு இருக்கலாங்கங்க. மிக மிக அற்புத திருநாள். இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன திருநாள் இன்னைக்கு காலை 11:23 வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம தாலி சரடெல்லாம் மாற்றிக்கலாங்க. திருவாதிரையோட விரத முறையை சொல்கிறேன். என்னைக்கு காலையில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அபிஷேகம் நடத்தப்படும். அந்த வகையில் இன்னைக்கு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் தாங்க மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். திருவாதிரை விரதத்தை 2 விதமாக கடைபிடிப்பது வழக்கம். ஒன்று, திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதில் இருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது. மற்றொன்று, நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது. இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறைப்படி விரதத்தை அவங்க கடைபிடிக்கலாங்க. திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய், சீயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கையால் வைத்துவிட சொல்லி குளிக்க வேண்டும். மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து காலையிலேயே சிவபெருமானுக்கு களி படைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம், முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்கங்க. சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னென்னு சொல்கிறேன். திருவாதிரை அன்று காலையிலேயே தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ கொஞ்ச நாளில் தான், சமீபத்தில் தான் தாலி சரடு மாற்றினோன்றவங்க மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம். அதே போல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலேயே அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்துவிட வேண்டும். மாலையில் 21 அதிரசம், 21 வடை, 21 சுழியம் ஆகியவற்றை 21 வகையான காய்கறிகளில் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு கணவன் சாப்பிட்ட பிறகு நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். 21 என்ற எண்ணிக்கை செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையை செய்து நாம் இறைவனுக்கு படைக்கலாங்க. மார்கழி மாத திருவாதிரையோட பலன்களை சொல்கிறேன். மிக மிக அற்புதமான பலன்க. மார்கழி திருவாதிரை அன்று யார் ஒருவர் மனமுருகிய சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூர்ண அருளும் கிட்டுங்க. அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். திருமணம் போன்ற தடைகள் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா அதெல்லாம் கூடி வந்துருங்க. அது மட்டும் கிடையாது, யாருக்கு மனசார என்ன குறை இருக்கோ அதை இன்றைக்கி நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டால் அத்தனையும் அவருக்கு நமக்கு நடத்தி கொடுப்பாருங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையுங்க. நான் சேந்தனாரோட வரலாறு சொல்கிறேன். சேந்தனார் ஒரு விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து விட்டு பிறகுதான் உண்ணுவது அவரோட கடமையாக இருந்ததுங்க. சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமாங்க? ஒரு நாள் மழை பெய்தது. அதனால் விறகு விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். அவரால் அன்று சமைக்கவே முடியவில்லை.
மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு வந்தார். சேந்தனாரிடம் உண்ண ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவரோ அகமகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார். அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். மிச்சம் இருக்கும் களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கி கொண்டார். சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியையும் கூறினார். மறுநாள் அதிகாலை வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவிலில் கருவறையை திறந்தார்கள். அப்பொழுது எம்பிரானை சுற்றி களிச்சிதறல் இருப்பதை கண்டார்கள். இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள். உடனே அரசருக்கு செய்தி தெரிவித்தார்கள். இதை கேட்ட அரசன் நேற்றிரவுதான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தார். அப்பொழுது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அரசன் உட்பட அனைவரும் அங்கிருந்தார்கள். சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார். அரசர் மற்றும் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர் வடம் பிடித்தார்கள். தேர் நகரவே இல்லை. மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமல் இருந்தது. மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள். அப்பொழுது ஒரு அசிரீரி கேட்டது. சேர்ந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசிரீரி கேட்டது. சேர்ந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பெருமானை வணங்கி தொழுந்து நின்றார். எம்பிரானோ யான் உனக்கு அருள் புரிவேன் என்று அருளும் புரிந்தார். அப்பொழுது சேந்தனார் சிவபெருமானை வாழ்த்தி பாடினார். உடனே தேர் அசைந்தது. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற, அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்திருக்கிறார் என்று கூறவே, அதை கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருக்கும் கருணையை எண்ணி இந்த அடியனின் வீட்டிற்கு வந்ததை நினைத்து பரவசம் அடைந்தார். இதன் காரணமாக தாங்க திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருவாதிரை அன்னைக்கு எல்லா சிறுமான் கோயில்களிலும் களி படைக்கப்படுங்க. நீங்களாம் இந்த பழமொழி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாதிரை அன்று ஒருவாய் களி, இந்த பழமொழி இதனால தாங்க வந்துச்சு. இந்த அற்புதமான நல்ல நாளில் இறைவனோட அருளை பெறணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும் நம்ம இறைவனை வழிபடணுங்க. இறைவனுக்கு அதை செஞ்சாதான் இதை செஞ்சாதான்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம இறைவனை வழிபடணுங்க. அவரோட முழு அருளையும் பெறணுங்க. அது மட்டும்தான் நமக்கோட நோக்கமாக இருக்கணும். இறைவனை நோக்கி நம்ம 2 எட்டு எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி 10 எட்டு எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக அனைவரும் அறிந்த விஷயந்தாங்க. நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.